கோவிந்தா கோவிந்தா கோவிந்தா. நிறுத்துங்க. என்ன பண்ணிட்டு இருக்கேள்? மனசுல இருக்கிறது நல்லபடியா நடக்கணும்னா நம்ம இந்த மாதிரி இந்த கோயில பரிகாரம் பண்ணோம்னா நடக்கும்னு சொன்னாங்க. யார் சொன்னது உங்களுக்கு? 2 பசங்க சொன்னாங்க சாமி. ஏமா இது சிவன் கோவில், இங்க வந்து கோவிந்தா கோவிந்தான்னா எப்படி படிக்கும்? உங்களை யாரோ நன்னா ஏமாத்திருக்கான். இந்த கோயில அப்படி எந்த பரிகாரமும் இல்ல. கோயில இப்படி நொண்டி அடிச்சு சுத்தாதீங்க, தரத்தரதா பிடிக்கும். என்ன புரியுறதா? சரி போங்க. எல்லாம் என்னைக்கு காயுதுன்னா நான் எதுக்கு உன் கூட முட்டாள் மாதிரி சுத்திட்டு இருக்கேன்? நீங்க தானே சுத்த சொன்னீங்க. நான் சொன்னா உனக்கு எங்கடி போச்சு அறிவு? எனக்கு கால் வலிக்குது. எனக்கு மட்டும் என்ன இன்னைக்குதான்? எனக்கும் தான் வலிக்குது. ஐயோ, அவனுங்கள கொல்லணும். இந்த மணிக்கோ களைச்சு போயிருப்பேன். இந்த ஜூஸ குடி. எப்படிக்கா நம்ம டெக்கரேஷன்லாம்? பின்னி புட்ட மாடிக்கோ. அக்கா இப்பதான் வீடு பிரைட்டா வசந்த மாளிகை மாதிரி இருக்கு. ஆனா அந்த மூலையில மட்டும் கொஞ்சம் டல்லா இருக்கு. ஓ, இந்த முகரைய நிக்குதா? அதான பார்த்தேன். அமணிகளா கவலைப்படாதீங்க. கேக்க அவங்க ஜோடியா வெட்டினாலும் சாப்பிடுறதுக்கு உங்களுக்கு இருக்கும். நல்லா சாப்பிடலாம். சரியா? ஒன்னும் கவலைப்படாதீங்க. என்ன இவ்வளவு ஸ்பீடா போறாளுங்க? ஏதோ அர்ஜென்டா இருக்குமோ? போங்கடி போங்க. இதுக்கே இப்படி பொங்குனா சாயங்காலம் தானே இருக்கு கச்சேரிய இல்லக்கா? இப்ப எதுக்கு இம்பிட்டு கோவமா குறுக்குமா நெடுக்குமா நடந்துட்டு இருக்க? நீ எம்பிட்டு தான் குட்டிக்காரனும் போட்டாலும் அவங்க ஜோடியா கேக் கட் பண்ண போறதையும் மாத்தி மாத்தி ஊட்டி வீட்டுக்கு போறதையும் உன்னால நிச்சயமா தடுக்கவே முடியாது. பேசாம ஓரமா நின்னு வேடிக்கை மட்டும் பாரு. முடியாது முடியாது முடியாது. நான் நிக்க வேண்டிய இடத்துல அவளா? நிச்சயமா என்னால அந்த கன்றாவில பார்க்கவே முடியாது. அவ செந்திலோட ஜோடியா நிக்கவே கூடாது. கேக் வெட்ட கூடாது கூடாது கூடவே கூடாது. ஏய், கூடாது கூடாதுன்னா எப்படி? அதுதானே நடக்க போகுது. அதை எப்படி உன்னால தடுக்க முடியும் சொல்லு? நீ என்ன யோசிச்சாலும் வேலைக்கெல்லாம் ஆகாது. ஏன் ஆகாது? ஆகும். சாயங்காலம் செந்தில் பக்கத்துல ஜோடியா நின்னு கேக் கட் பண்ண போறது நான் தான், அந்த அமுதா இல்ல. இந்த டெக்கரேஷன்லாம் அவங்களுக்கு நினைச்சிட்டு இருக்காங்க. இதெல்லாம் எனக்கான ஏற்பாடு. அம்மாடி, கனவு காணலாம். ஆனா இப்படி கண்ணை முழிச்சுக்கிட்டு இம்பிட்டு நம்பிக்கையாலாம் கனவு காணக்கூடாது. எது கனவு? நான் சொல்றதுதான் நடக்க போகுது. இப்ப பாருங்க. இப்ப யாரு கால் பண்ற? வெயிட் அண்ட் see. ஹலோ பரத் சார். நீங்க யாரு? சார் நான் தான் சார் பிரியா, செந்தில் சாரோட வைஃப். ஓ சாரி, உங்க நம்பர் என்கிட்ட இல்ல. அதுவும் இல்லாம உங்க குரலை வச்சு என்னால கண்டுபிடிக்க முடியல. ஆமா, எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கேன் சார். இன்னைக்கு செந்தில் என் ஸ்கூலுக்கு வரல. நீங்க என்ன விஷயமா எனக்கு கால் பண்ணீங்க? அவர் ஸ்கூலுக்கு வராத விஷயமா தான் சார் உங்களுக்கு கால் பண்ணேன். இன்னைக்கு எங்களுக்கு கல்யாண நாள். ஓ சூப்பர், வாழ்த்துக்கள். சார், வாழ்த்த போன்ல மட்டும் சொன்னா எப்படி சார்? நேர்ல வந்து நீங்க எங்களுக்கு வாழ்த்து சொல்லணும். அதுக்கு தான் இப்ப கால் பண்ணேன். ஐயோ சாரிமா, நான் இன்னைக்கு ஸ்கூலுக்கு வந்துட்டதுனால என்னால லீவ்லாம் போட முடியாது. சார், நாங்க ஈவினிங் தான் கேக் கட் பண்ணி கொண்டாட போறோம். அதனால நீங்க சாயந்தரம் பெர்மிஷன் போட்டுட்டு வந்தா போதும். எனக்காக சார், ப்ளீஸ் சார். ஓகே, உங்களுக்காக நான் கண்டிப்பா வரேன். தேங்க்ஸ் சார். எப்படி எப்படி அவங்க ஜோடியா கேக் கட் பண்ண போறாங்களா?
ஈவினிங் பரத் சார் வீட்டுக்கு வந்ததும் அந்த அமுதா அவரை பார்த்து ஓடி ஒளிய போறா. அப்புறம் எப்படி அவர் பக்கத்துல நிப்பா கேக் கட் பண்ணுவா? பரத் சாரை பொறுத்த வரைக்கும் நான் தான் அவரோட பொண்டாட்டி. அதை இந்த வீட்ல இருக்க யாராலையும் தடுக்க முடியாது. சோ நானும் செந்திலும் தான் ஜோடியா நின்னு கேக் கட் பண்ணுவோம். மாறி மாறி ஊட்டி விட்டுப்போம். எப்படி இப்படியெல்லாம் யோசிக்கிற? இப்ப சொல்றேன், நீ தான் அவர் பக்கத்துல ஜோடியா நின்னு கேக் கட் பண்ண போற. ஆட்டம் ஆடுறாங்களா ஆட்டம்? அதுவும் ஏன் முன்னாடியே? எனக்கே சவாலா? எனக்கு ஆப்பு வைக்கணும்னு நினைச்சாங்கல்ல, அந்த ஆப்ப அப்படியே அவங்களுக்கே திருப்பி வெச்சம் பாரு. அதான் இந்த பிரியா. மாப்ள எப்படி கேக்கு கேக்கு எப்படி இருக்கு? அருமையா இருக்கு மாமா. டெக்கரேஷன்லாம் சும்மா பின்னி புட்ட. பின்ன நம்மெல்லாம் சும்மாவா? இன்னைக்கு எம்பிட்டு முக்கியமான நாள். நம்ம வீட்டுக்கு குலசாமி வந்த நாள திருவிழா மாதிரி கொண்டாடணும். பட்டாசுக்கு பதிலா அவளுக்கு மூஞ்சிய பாரு, சும்மா பட 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 படன்னு வெடிக்குது இல்ல? இன்னும் கொஞ்ச நேரத்துல யார் மூஞ்சில பட்டாசு வெடிக்க போதுன்னு பார்க்க தானே போறீங்க. ஆத்தாடி, என்ன லட்சுமி வெடி மாதிரி வெடிக்குதே. சரி சரி, நீங்க வாங்க. ரெண்டு பேரும் சேர்ந்து கேக்க வெட்டி ஒருத்தருக்கு ஒருத்தர் ஊட்டி ஊட்டி உங்க அன்பை பரிமாறிக்கங்க. அட வாங்க கண்ணுகளா, வாங்க வாங்க. வந்து ஒன்னா நின்னாத்தானே கடுப்பேறும் பார்ட்டிகளுக்கு. ஏய், எங்கடி அவரு? இன்னும் காணல. எதுக்கு ஒரு ஃபோன் பண்ணி பாரு. இல்லனா அதுக்குள்ள கேக் வெட்டி முகத்துல கரிய பூசிட போறாங்க. கரெக்ட் டைம்க்கு வருவாரு பாருங்க. மாப்பிள, சீக்கிரம் கேக்க வெட்டி ஊட்டி 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 சாப்பிடுங்க. அப்பதான் இதுகளுக்கு கடுப்பாகும். வெட்டு. செந்தில், பரத் வாய்ஸ் மாதிரியே இருக்கே. இருடா, நான் பாக்குறேன். மாப்பிள, அவனேதான். செந்தில், செந்தில். வாங்க வாங்க சார். நீங்க திடீர்னு என்ன நீங்க எதிர்பார்க்கல? என்கிட்டயும் உண்மையை மறைச்சிட்டீங்களே. நீங்க இப்படி பண்ணுவீங்க நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை செந்தில். ஆஹா, ஆமா, இன்னைக்கு உங்களுக்கு கல்யாண நாளுங்கிற உண்மையை ஏன் என்கிட்ட மறைச்சிங்க? உங்க வைஃப் சொல்லி தான் எனக்கு விஷயமே தெரியும். அவங்க தான் எனக்கு ஃபோன் பண்ணி நீங்க கண்டிப்பா வரணும்னு சொன்னாங்க. என்ன வரதுக்கு லேட் ஆயிடுச்சா? ஃபங்க்ஷன் ஆரம்பிக்கலாம்ல? கண்டிப்பா சார், உங்களுக்காக தான் வெயிட் பண்ணோம். இதோ இப்ப ஆரம்பிச்சிடலாம். என்னத்த கேக்க வெட்டிடலாமா? அதானத்த உங்க ஆசை? என்ன சித்தப்பா, கேக்க ஜோடியா ஒன்னா சேர்ந்து நாங்க வெட்டிடலாமா? ஏன்னா அதுக்கு தானே நீங்க காலையில இருந்து விழுந்து விழுந்து
வீட்டை இப்படி டெக்கரேட் பண்ணிருக்கீங்க? ஏப்பல ஆப்பா அடிக்கிற. வெட்டிடலாமா? என்னங்க, நம்ம ஜோடியா கேக் வெட்டிடலாமா? ஆ உங்களை காக்க வைக்கிறேன்னு தப்பா நினைக்காதீங்க. உள்ள ஒரு சின்ன வேண்டுதல் இருக்கு. அதை முடிச்சிட்டு வந்து நாங்க ஜோடியா கேக் கட் பண்றோம். நீங்க வெயிட் பண்ணுங்க. ம் நீங்க 1000 பிளான் பண்ணலாம். ஆனா கடைசில ஜெயிக்க போறது என்னமோ நான் தான். காலையில இருந்து என்ன பேச்சு பேசுனீங்க? புருஷன் பொண்டாட்டி 2 பேரும் ஜோடியா கேக் கட் பண்ண போறீங்களா? எங்க போய் வெட்டுங்க பாப்போம். போ, 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 போ. போய் கேக் கட் பண்ணு. நானே உனக்கு பர்மிஷன் கொடுக்கறேன். எல்லாரும் உனக்காக காத்துட்டு இருக்காங்க. போய் கேக் கட் பண்ண பாப்போம். முடியாதுல்ல. இன்னைக்கு இல்ல, என்னைக்குமே அவர் ஜோடி நீ இல்ல. நான் தான் அவர் பக்கத்துல நின்னு கேக் கட் பண்ண போறேன். அவர் போனதும் கேக் தரேன். அப்படி ஓரமா போய் நின்னு சாப்பிடு. வட்டா? சரி, ஆரம்பிச்சிடலாமா? தள்ளுங்க சித்தப்பா. அடி கொய்யால. ஏங்க, என்னங்க அங்கேயே நின்னுட்டு இருக்கீங்க? வாங்க. அட வாங்கன்றல்ல. ஏங்க, நம்ம ஒன்னா ஜோடியா கேக் வெட்டி மாறி மாறி ஊட்டிக்கணும் தானே அத்தையும் சித்தப்பாவும் ஆசைப்பட்டாங்க. அப்புறம் என்னங்க, வாங்க வாங்க. அவளை இருக்குடி உனக்கு. நாங்கெல்லாம் கேக்க வெட்டிடுவீங்களா? இவனுங்க யாரு? இவனுங்க எதுக்கு இங்க வந்திருக்கானுங்க? டேய், நீங்க எங்கடா இங்க? நம்ம செந்தில் சார் கல்யாண நாளுக்கு நாங்க இல்லாம எப்படி? அதான் ஸ்கூல் முடிஞ்சதும் பறந்து வந்துட்டோம். செந்தில், பாத்தீங்களா பசங்களுக்கு உங்க மேல எவ்வளவு பிரியம்னு? இப்ப கேட்க விட்டுங்க. கவலைப்படாதீங்க, எல்லாம் நாங்க பக்காவா பாத்துக்கிறோம். ஐயோ, சீக்கிரம்
கேட்க விட்டுங்க. சீக்கிரம் போ. சீக்கிரம் அவளை கொண்டு வந்து இங்க நிப்பாட்டுங்க. எப்படி கண்ணுல ஜிகினா பட்டுருச்சு. சாரி சார், தெரியாம பட்டுருச்சு. பரவாயில்லடா. கேக் வெட்டியாச்சா? அதெல்லாம் சிறப்பா வெட்டி மாறி மாறி ஊட்டி விட்டுக்கிட்டாங்க சார். ஓ சூப்பர் சூப்பர். இருக்காதா? செந்தில் கங்க்ராட்ஸ். எப்பரா? ஹாப்பி வெட்டிங் ஆனிவர்சரி. தேங்க் யூ சார். இப்போ உங்களுக்கு சந்தோஷம் தானே? அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் சார். சந்தோஷத்துல பேச முடியாம வாய் அடைச்சு போய் நிக்கிறாங்க சார். இல்லம்மா செந்தில் சரி நான் கிளம்புறேன். ஸ்கூல்ல பார்க்கலாம். ஓகே சாப்பிட்டு போங்களேன் சார். இல்ல பரவாயில்ல. வரேன். கண்ணை கொஞ்சம் செக் பண்ணி ஏன்னா போட்ட வெடி அப்படி. சரி சூப்பரா சூப்பரா அசத்திட்டீங்கடா. அவளுக்கு மூஞ்சில கரிய பூசிட்டீங்களா? எஸ்னிட்டீங்கடா. ஹே ரொம்ப தேங்க்ஸ் டா. அம்மா உங்களுக்கு எல்லாம் எப்படி தெரியும்? சார் பர்மிஷன் போட்டு உங்க வீட்டுக்கு தான் போறாருன்னு பியூன் சொன்னாரு. அப்பவே டவுட் இருந்துச்சு, இவங்க தான் ஏதோ பிளான் பண்ணி வர சொல்லிருப்பாங்களோன்னு. அதான் கரெக்ட் டைமுக்கு வந்தோம், கச்சிதமா முடிச்சிட்டோம். அக்கா நாங்க வரோம். ஆயாக்கா சாரி மாயாக்கா பை பை. கிளம்பலாம்டா. வாத்தா ஓம்பக்கு 2 வீடு அவளுக்கு. என்ன ஏதோ சாதிக்க போற மாதிரி சவால் எல்லாம் விட்டு பேசிட்டு போன? என்ன ஆச்சுன்னு பார்த்தல? கடவுள் கடைசியில யார் பக்கம் இருக்காருன்னு பாத்தியா? உண்மைதான் என்னைக்குமே ஜெயிக்கும். அடுத்தவ புருஷனை ஆட்டைய போடணும்னு நினைச்சா இப்படிதான் தோத்து போவ. மரியாதையா கிளம்பிரு, அதான் உனக்கு நல்லது. இல்லனா இன்னும் அசிங்கப்பட்டு தான் போவ. டேய், யாருடி அடுத்தவ புருஷன்? இன்னும் 20 நாள்ல இவர் கையால என் கழுத்துல தாலி வாங்கி இவரை என் புருஷனாக்கி காமிக்கிறேன். ஹே ஃப்ராடு, உனக்கே இம்புட்டு ரோஷமும் வைராகியமும் இருந்தா இவங்க கையாலேயே தாலி வாங்கின எனக்கு எம்புட்டு வைராகியம் இருக்கும். அப்படி போறா என் கண்ணு, அவ வாயில மண்ணு. நீ சொன்ன அதே 20 நாள்ல நீ யாருங்கிற உண்மைய கண்டுபிடிச்சு உன்னை ஓட ஓட விரட்டுறேன். ஹலோ சொல்லுங்க டாக்டர். குட் நியூஸ்மா, விக்னேஷ் கண்ணு முடிச்சிட்டாரு. தேங்க்யூ டாக்டர். இப்ப அவர் பேசினாரா? இப்பதான் சுய நினைவுக்கு வந்திருக்காரு. இன்னும் கொஞ்ச நேரத்துல பேசிடுவாரு. டாக்டர் நான் உடனே கிளம்பி அங்க வரேன். வாப்பா. என்னங்க அத்தை சித்தப்பா கொஞ்சம் சீக்கிரம் இங்க வாங்கல. என்னம்மா? விக்னேஷ் கண் முழிச்சிட்டாங்களா? நான் போய் உடனே அவங்கள பார்த்து பேசிட்டு வந்துடுறேன். சரிடா சரிடா. சரி போயிட்டு வா. ஐயனாரே. எங்க இவ்ளோ அவசரமா போறா?
யாருக்கிட்ட இருந்து போன் வந்திருக்கோம்? வாமா. டாக்டர் அவங்க ஹி இஸ் பெர்ஃபெக்ட்மா. நான் அவங்க கிட்ட பேசலாமா? தாராளமா பேசலாம். வா வா உள்ள வாமா. விக்னேஷ், இவங்க தான் ரிஸ்க் எடுத்து உங்க உயிரை காப்பாத்துறவங்க. ரொம்ப நன்றி சிஸ்டர். நீங்க மட்டும் இல்லனா இந்த நேரத்துக்கு நான் உயிரோடயே இருந்திருக்க மாட்டேன். எதுக்குங்க நன்றி எல்லாம்? நீங்க எனக்கு ஒரு பெரிய உதவி மட்டும் பண்ணணும். பிரியாவை உங்களுக்கு தெரியும்ல? தெரியுமா? அவதானே இந்த நிலைமைக்கு என்ன ஆக்கனவ. அவளை சும்மா விட மாட்டேன். ஆமா, பிரியா உங்களுக்கு எப்படி தெரியும்? செந்திலோட வைஃப் நீங்க தானா? சொல்லுங்க, நான் உங்களுக்கு என்ன செய்யணும்? அவளை பத்தின உண்மைய நீங்க எங்க ஊர் பஞ்சாயத்துல வந்து சொல்லணும். நீங்க சொல்ல போற அந்த உண்மையில தான் என்னோட வாழ்க்கையே அடங்கி இருக்கு. கண்டிப்பா நான் வந்து சொல்றேன். இது அவளை பழி வாங்கணுங்கிறதுக்கு மட்டும் கிடையாது. நீங்க என் உசுரை காப்பாத்துனதுக்காக, உங்களுக்காக நான் கண்டிப்பா வந்து சொல்றேன். அவ முகத்திரைய கிழிக்கிறேன்.